நாம் அறிந்திருக்கிறபடி புதிய ஏற்பாட்டிலே நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிற டைட்டில் வாங்கின ஒரே ஆள் யாரு? தீமோத்தேயு. வேத வல்லுநர்கள் எல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறபடி ஒரு கிறிஸ்தவனுக்கோ அல்லது ஒரு ஊழியனுக்கோ கிடைக்கிற மிகப்பெரிய டைட்டில் என்னன்னா தேவ மனிதன், தேவ மனிதன். அது பெற்றுக்கொண்ட ஒரே மனிதன் யாரு தான்? தீமோத்தேயு. புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் மோசே. அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய தன்மை என்ன அப்படின்னா, அவன் கண்டிப்பாக ஒரு சீசனா இருக்கணும். அவன் யாரா இருக்கணும்? இந்த சீசன் அப்படிங்கிறது ஆடம்பரமான ஒரு தகுதி அல்ல, அடிப்படை தகுதி. சீஷத்துவம் என்பது திருச்சபையின் அங்கமாக இருக்கிற நபர்களுக்கு ஆடம்பரமான ஒரு தகுதி அல்ல, அடிப்படை. சீசனா இல்லாதவன் யாரா இருக்க முடியாது? கிறிஸ்தவனா இருக்க முடியாது. 200க்கு மேற்பட்ட விதத்திலே 200க்கு மேற்பட்ட தடவை சீசன் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல வருது. கிறிஸ்தவன் அப்படிங்கிற வார்த்தை 2 அல்லது 3 இடங்கள்ல தான் வருது. அந்த கிறிஸ்தவன்கிற வார்த்தையும் கூட உலக மக்கள் சபை மக்களை பார்த்து கொடுத்த பேர் தானே ஒழிய அது என்ன கிடையாது, அவர்களுடைய இயல்பிலிருந்து வந்தது கிடையாது. உலக மக்கள் சபையை பார்த்து கொடுத்தாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? சீசன். சீசன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு, நம்ம சேர்ந்து சொல்லலாம், தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு சாகும் வரைக்கும் தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறவன். இவன் தான் யாரு? சீசன். இவன் தான். ரெடீம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இமிட்டேட்டிங், அதாவது குருவை பார்த்து, நல்லா கவனிக்கணும், குருவை பார்த்து கற்றுக்கொள்கிறவன், குருவிடம் கேட்டு கற்றுக்கொள்கிறவன், குருவை பார்த்து கற்றுக்கொள்கிறவன், பார்த்து கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறவன். இது எப்ப நடக்கணும்? சாக வரைக்கும் நடக்கணும். ஆபோஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கவனிங்க, அவன் அப்படிங்கிறது யாருன்னா பவுலை குறித்து சொல்றாரு. பவுல் ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊரிலே அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் சகோதரராலே, அப்படின்னா சபை மக்களாலே. அவன் யாரு? தீமோத்தேயு சபை மக்களாலே நற்சாட்சி பெற்றவனா இருந்தான். அப்ப இங்கே தீமோத்தேயு குறித்து பவுல் சொன்ன முதல் தகுதி என்னன்னா, அங்க ஒரு சீசன் இருந்தான். நிறைய சீசர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சீசன் யாரு? தீமோத்தேயு. அவருடைய குடும்ப பின்னணி என்ன பண்றாரு சொல்றாரு. அடுத்தது அவர் சீஷர்களாலே, அதாவது மற்ற சகோதரர்களாலே நற்சாட்சி பெற்றவராய் இருந்தார். குட் ரெப்புடேஷன். அதாவது என்னன்னா, மற்ற திருச்சபை மக்கள் மதிக்கப்படத்தக்க விதத்திலே வாழ்கிறவராய் இருந்தார். குட் ரெப்புடேஷன், நற்சாட்சி. அப்படின்னா தீமோத்தேயுங்களா ஒரு ஆண்டவருடைய மனிதர் ஆயிற்று, ஆண்டவருக்காக வாழ்கிறவர் ஆயிற்று அப்படின்னு சபை மக்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதான விதத்திலே அவருடைய வாழ்க்கை இருந்தது. நற்சாட்சி எனக்கு இருக்கும் என்று சொன்னால் என் மீது சக உதிரர்கள், அதாவது சகோதரர்கள் மதிப்பு மிக்கவர்களா இருப்பாங்க. எனக்கு எவ்வளவு பைபிள் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு எந்த கொண்டு வராது, மதிப்பை கொண்டு வராது. மதிப்பு என்ன பண்ணாது? கொண்டு வராது. கவனிங்க, மதிக்கத்தக்க குணாதிசயங்களும் மதிக்கத்தக்க ஆண்டவருடைய பண்புகளும் எனக்கு இருக்கும் பொழுது அதுதான் என்னது? நற்சாட்சி. தமிழ் என்னன்னா நற்சாட்சி. அதாவது ஒருவரை குறித்து சிறப்பான விதத்திலே கூறத்தக்கதாக சிறப்பான குணாதிசயங்கள், அதாவது ஆண்டவர் மூலமாக அவருக்கு பெற்ற குணாதிசயங்கள் அவர் வாழ்வில் இருக்கு, அதனாலே நான் அவரை மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் யாரு? தீமோத்தேயு. இன்னும் சொல்ல போனா, அவன் ஒரு சீசனை கண்டான்னு இருக்குல்ல. தீமோத்தேயுடைய வயசு என்ன தெரியுமா? இதை சொல்லும் பொழுது 16 இருந்து அதிகபட்சம் 28க்குள்ள இருக்கலாம். எத்தனைல இருந்து இருக்கலாம்?
ஒரு இளைஞன், ஆனாலும் ஜனங்கள் அவர் என்ன பண்ணாங்க? மதிச்சாங்க. ஒரு இளைஞன் ஆனாலும் நற்சாட்சி பெற்றவனா என்ன பண்ணான்? இருந்தான். கிறிஸ்தவ வாழ்விலே நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு போக 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 எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு விதத்துல உண்மை. நம் மறுரூபமாக்கி கொண்டே போகிறோம். ஆனால் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கு எப்போ வெளிச்சம் தருது? உடனடியாக வெளிச்சம் தருகிறது போல ரட்சிக்கப்பட்ட உடனேயே என் வாழ்விலே நற்சாட்சி உண்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு இளைஞனாயிருந்தும் மதிக்கத்தக்க வயது யாருக்கு கிடையாது? தீமோத்தேயுக்கு கிடையாது. மதிக்கத்தக்க குடும்ப பின்னணியும் யாருக்கு கிடையாது? ஏன்னா அப்பா யாரு? கிரேக்கன். அப்பா யாரு? கிரேக்கன். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூத பாரம்பரியம் சொல்லுது. ஏன்னா அதனால குறிப்பிட்டு எழுதுறாரு. ஆனாலும் இவன் என்ன பண்ணாங்க? நற்சாட்சி உடையவனா இருந்தான். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மை குறித்து, என்னை குறித்து அல்லது நம்மை குறித்து சபை மக்களால் நற்சாட்சி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லைங்க, அதை தாண்டி போயிடலாமா? இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா, அதே 1 தீமோத்தேயு வாங்களேன். நற்சாட்சி இல்லாம இருந்துச்சுன்னா அங்க வேற என்ன இருக்கு? ஏன் நற்சாட்சி இல்லை? ஏன் சபை மக்கள் என்னையோ நம்மையோ மதிக்கப்படத்தக்க விதத்துல என்னால வாழ முடியல அப்படின்னா வேற என்ன இருக்கு அப்படின்னா, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அவன்னா ஒரு ஊழியத்திற்கென்று வருகிறவன், இந்த இடத்துல ஊழியத்திற்கென்று வருகிறவன் அல்லது சபையில் உள்ள மூப்பன், அவனுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள்லாம் இருக்கணும்னு பவுல் எழுதும் பொழுது தான் சொல்றாரு. அவன் நிந்த, கரெக்ட், ஓரளவு நெருக்கமானது அவமானம், நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் கொஞ்சம் எப்பயுமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எப்பயுமே பைபிளை படிக்கும் பொழுது புத்தி ரொம்ப அவசியம். புத்தியின் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கவனிங்க, புறம்பே இருக்கிறவர்களால் நற்சாட்சி பெறணும்னா அவன் எதுல சிக்கக்கூடாது? நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் என்ன பண்ணக்கூடாது? சிக்கக்கூடாது. புறம்பே இருக்கிறவனா வெளியே உள்ள ஆட்கள் அவமானப்படத்தக்கதான விதத்திலே அவன் வாழ்வான் என்று சொன்னால், பிசாசின் சோதனைக்கு அவன் அடிப்படைந்தவனாய் வாழ்வான் என்று சொன்னால் அவன் என்ன பண்ண முடியாது? நற்சாட்சியுடையவனாய் இருக்க முடியாது. இது எதிர்மறையா நான் சொல்றேன். அங்க எப்படி வாசி, அந்த லைனை மட்டும் வாசிங்க கரெக்டா. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு நற்சாட்சி பெற்றவனாகவும் இருக்க வேண்டும். அப்ப பிசாசின் கண்ணியிலும் நிந்தனையிலும் ஒருத்தன் விழுந்தான் என்று சொன்னால் அவன் என்ன பெற முடியாது? பிசாசின் சோதனைக்கு ஒருவேளை அது பாலியல் ரீதியான சோதனையா இருக்கலாம், பண ஆசை தொடர்பான சோதனையா இருக்கலாம், இமோஷனல் அதாவது உணர்வுகளுக்கு அடுத்த சோதனையா இருக்கலாம். அந்த சோதனையிலே பிசாசினால் ஒரு மனிதன் இயக்கப்படுவான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் என்ன வந்துடும்? நிந்தனை வந்துடும். அப்படி பிசாசினுடைய ஆவியினால் இயக்கப்படுகிற ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா நிந்தனை வந்துடும். நிந்தனை இருக்கிறதுனால அவன் என்ன பண்ண முடியாது? நற்சாட்சி பெற முடியாது. இப்ப யோசிச்சு பார்ப்போம், இந்த 2 கேட்டகரிக்குள்ளதான் நான் வரணும். இப்ப தீமோத்தேயு மட்டும் எடுத்து அவன் நற்சாட்சி பெற்றவனா இருந்தான் அப்படின்னு நம்ம வாசிட்டோம்னா, நான் அப்படி இல்லை அப்படிங்கிறதோட நம்ம என்ன பண்ணிடலாம்? நிறுத்திக்கலாம். ஆனா நற்சாட்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என் வாழ்விலே பிசாசின் கையில நான் இருக்கேன். பிசாசின் கையில இருக்கேங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என் வாழ்விலே நிந்தனை இருக்கும். என் வாழ்வில் என்ன இருக்கும்? நிந்தனை. அப்படின்னா மதிக்கப்படத்தக்க விதத்திலே வாழ்வதற்கு அப்படியே நேர் எதிர் என்னன்னா, தூஷிக்கப்படத்தக்க விதத்திலே வாழ்வது, தூற்றப்படத்தக்க விதத்திலே வாழ்வது. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், ரைட்? அப்போ தேவனுடைய மனிதனுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா, அவனுக்கு நற்சாட்சி இருக்க வேண்டும். அவனுக்கு என்னதுங்க? நற்சாட்சி. அவனுக்கு என்னது? நற்சாட்சி. நற்சாட்சி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வாழ்வதல்ல,
வாழும் பொழுது என்ன உண்டாகும்? நற்சாட்சி வாழும் பொழுது என்ன உண்டாகும்? ரெண்டாவது காரியம் போலாமா? நான் எப்போ இந்த வசனத்தை கிராஸ் பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கவனிங்க, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் எங்க வந்த பொழுது? பவுல் இருக்கிற இடத்திற்கு வந்த பொழுது, அல்லது பவுலின் அருகே வந்த பொழுது, பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு என்ன பண்ணான்? பவுல் எவ்வளவு பெரிய மனுஷன்! அவருடைய ஞானம் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, அவருடைய அனுபவம் என்ன. ஆனால் தீமோத்தேயு வந்த பொழுது, நம்ம சேர்ந்து சொல்லுவோம், தீமோத்தேயு வந்த பொழுது அவனை பார்த்த உடனே பவுலுக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? ஆவியில் என்ன வந்துருச்சு? பவுலுக்கு ஆவியிலே வைராக்கியத்தை கொண்டு வந்தது யார்? தீமோத்தேயு. பவுலே எவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ள ஆள். பவுல் யாருக்கு சீனியர்? தீமோத்தேயுக்கு சீனியர். தீமோத்தேயுவை ட்ரெயின் பண்ற ஒரு ஆள் தான் யாரு? ஆனா அவரை பார்த்து, அவர் வந்த உடனே அவரை பார்த்து யாருக்கு வைராக்கியம் வருது? வைராக்கியம் வந்து வைராக்கியம் கொண்டு அப்ப கவனிங்க, இல்ல பிரசங்கிக்கும் பொழுது யாரை பார்த்து வைராக்கியம் கொள்றது? யார் வந்ததை பார்த்துட்டு வைராக்கியம் கொண்டானா? தீமோத்தேயு வந்ததை பார்த்து ஒரு ஆள். தீமோத்தேயு ஒரு இளைஞன், பவுலினிடத்திலே கற்றுக்கொள்கிறவன். ஆனா அவனை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வருது? ஒரு வைராக்கியம், ஜீல். அதாவது என்னன்னா, ஒரு உத்வேகம் வருகிறது. வைராக்கியங்கிறத ரொம்ப எளிமைப்படுத்த பாருங்க. உத்வேகம் வருகிறது, ஒரு பெரிய ஊக்கம் வருகிறது. அப்படின்னா அது வரைக்கும் இல்லை. ஊழியத்தில் ஏதோ ஒரு தொய்வு, ஏதோ ஒரு சின்ன முடக்கம், ஏதோ ஒரு உற்சாகமற்ற நிலை வந்த உடனே, அவனை பார்த்த உடனே ஆவியில வைராக்கியம் கொண்டு கிறிஸ்துவே கர்த்தர் என்று என்ன பண்ணானா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிரசன்ஸ், அதாவது நம்முடைய இருப்பு, நம்முடைய வருகை, நம்முடைய பேச்சு, இதெல்லாம் உடைஞ்சு போயிருக்கிற ஒருத்தனை பார்க்கும் பொழுது, அவன்கிட்ட பேசும் பொழுது அப்படியே எனர்ஜி அவனுக்கு வருது. சே, அவர்கிட்ட பேசணுங்க, இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப என்ன இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் யாரோ அப்படி உங்களை பற்றி யாராவது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சகோதரி வந்துட்டு போனாங்க, அந்த சகோதரன் வந்துட்டு போனாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணேன், பேசினேன், ஒரு புதிய நம்பிக்கை வந்துச்சு, ஒரு புதிய உற்சாகம் வந்துச்சு, இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லாம் போச்சு, மறுபடியும் ஒரு பற்று உறுதியோட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு, ஒரு எனர்ஜி வந்துச்சு அப்படின்னு உங்களை பற்றி யாராவது சொல்லுவாங்கன்னா, தீமோத்தேயுக்குள்ள இருந்த அதே கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கு. சரி, இதுக்கு எதிராக நான் வாலிபனாத நாட்களில் வண்டியில் போயிட்டு இருந்தோம்னா, நானும் இல்லை, எல்லாமே சேர்ந்து அந்த வாலிபர்கள் எல்லாமே, ஒரு முதியவர் ஒருத்தர் இருப்பார், அவர் அங்கே பார்த்தோம்னாலே வண்டியை திருப்பிடுவாங்க. அந்த திருமுனையில் பார்த்தாலும் என்ன பண்ணிடுவாங்க? வண்டியை திருப்பிடுவாங்க. ஏன்னா எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் ஒரே வார்த்தையில் அதுக்கு எடுத்துருவார். சிலருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்கும், ஒரு கல்யாண வீடாக இருக்கும், ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும், ஒரு ஆள் போது 100 பேருடைய சந்தோஷத்தை என்ன பண்ணிடுவான்? அப்படி ஒரு அழைப்பு, அப்படி ஒரு கிருபை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. ரைட்? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு வாலிபர்கள் இருதயத்தில் தீர்மானித்து உற்சாகமாக இருப்பாங்க. 25 வருஷமா ஒருத்தர் சொல்கிறாரு, 25 வருஷமா நான் ஊழியம் செய்கிறேன், என்னாலே என்ன பண்ணல, முடியல. முடிஞ்சா? அதனால தான் இது பேர் டாக்ஸிக் நேச்சர் அப்படிம்பாங்க, அல்லது டாக்ஸிக் பீப்புள்பாங்க. அவங்கள்ட்ட பேசும் பொழுதே நம்முடைய இருதயம் எதிர்மறையான எண்ணங்களால் இதயத்தில் ஒரு படப்படப்பு வரும். அடுத்து என்ன பேசுறது, எது பேசினாலும் ரொம்பாயிரும். பேசும் பொழுதே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம்னா, அதுக்கு பேர் என்னன்னா, அந்த நபர்கள் டாக்ஸிக், அதாவது விஷமிகள், டாக்ஸிக். அவங்க பேசும் பொழுது என்ன, நீங்கள் ட்ரெயின் ஆவீங்க, அதாவது உங்கள் சக்தி ஆற்றல் போன மாதிரி இருக்கும்.
அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் வேவு பார்க்கறதுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கலாமா, கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஆண்டவர் சொன்னா செய்வாரா அப்படின்னு வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் அனுப்புறாங்க. 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அது ஆகிற காரியமே இல்லை. சிலர் புத்தி சொல்லும் பொழுது நாம் வருத்தப்படுவோம். அதை சொல்ல வரல நான், இல்லைங்கதா? சரி, என்னாமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8-9. அந்த தேசத்தை பார்ப்பதற்கு அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். பாருங்க, ஒரு சந்ததியை உங்க அப்பாவும் இப்படிதான்ப்பா செஞ்சாரு, உங்க அப்பாவும் இப்படிதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக, திடன்னா உறுதியா இருக்கிறது. இவங்க பேசியே அவங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்களாம்? திடனற்று போக பண்ணாங்க. திடனற்று போக பண்ணாங்க பேசியே. கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எத்தனையோ ராஜாக்கள் படையெடுத்து வராங்க இஸ்ரவேலரை அழிப்பதற்காக. எத்தனையோ ராஜாக்கள் என்ன பண்றாங்க? அப்பெல்லாம் சொல்லப்படாத வார்த்தை, அப்பெல்லாம் சொல்லலை. கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு குறித்த நாட்டுக்கு என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்பெல்லாம் ஜனங்க சொல்லலை. இந்த இடத்துல எதிரி கர்ச்சிக்கும் பொழுது நம்பிக்கை இழந்து போகல. எதிரி நாட்டு மக்கள் என்ன நீங்க ஜெயிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க திடனற்று போகல. உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஆட்கள் ஏற்கனவே திடமா இருக்கிற மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். எல்லாருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? திடனற்று போயிடுச்சு. வார்த்தைகளாலேயே ஒரு பெரும் கூட்டத்தை என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்திற்கு என்ன பண்ணாங்க? புறமாக்கினாங்க. ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ரைட், சப்ஜெக்ட் வருவோம். இப்ப தினகரன், நான் 2 கேட்டகரியில தான் இருக்கணும். ஒன்று தீமோத்தேயு போல நான் வயதில் குறைவுடனா இருக்கலாம். எந்த சிறப்பம்சமும் எனக்கு என்ன பண்ணலாம், இல்லாம இருக்கலாம். சிலரை பார்க்கும் பொழுதே என்ன வரும், நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு உற்சாகம் வரும். அது கர்த்தருடைய கிருபை. அது என்னதுங்க? கர்த்தருடைய கிருபை. பார்க்கும் பொழுதே ஒரு தைரியம் வரும். அவங்க பெருசா எதுவும் செய்ய வேண்டாம். அவங்களுக்கு பெரிய சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு 2 வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கூட இருப்பாங்க பாருங்க, பெரிய என்ன வரும் நம்மளுக்கு? என்ன வரும்? பெரிய அங்க ஏதாவது இருக்கா? தீமோத்தேயு பவுல்கிட்ட எதுவும் பேசினாருன்னு இருக்கா? தீமோத்தேயு பவுலுக்கு ஏதாவது உதவி செஞ்சாருன்னு இருக்கா? தீமோத்தேயு வந்ததுனாலே இவனுக்கு ஆவியில வைராக்கியம் வந்துடுச்சான். ஒண்ணு, நான் இப்படி இருக்கணும், இல்லை எப்படி இருக்கணும்? பேசியே இதயத்தை திடனற்று போகும். 2 கேட்டகரிக்குள்ள இருக்கும். முன்னாடி நீங்க வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரெப்புடேஷன் இருக்கணும் முதல்ல. இது நற்சாட்சினா ரெப்புடேஷன். எனக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கும். ஏழையா இருக்கலாம், காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நற்சாட்சி இருக்கணும். என்ன இருக்கணும்? நற்சாட்சி. நம்பர் 2, சப்போர்ட்டிவ். ஒரு இடத்துக்கு நான் போறேன்னா, சபையோ சமுதாயத்திலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்லையோ பேசும்பொழுது என்ன வரணும்? ஆள் பேசும்போது இல்லை, ஆள் இருக்கும் பொழுது என்ன வரணும்? ஒரு பெரிய சொல்லுங்க வைராக்கியம். ஜனங்களுக்கு என்ன வரணும்? அங்கே பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? இருந்த வைராக்கியத்தை திடனற்று போக பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய கேரக்டர் என்ன? வேதாத்தின் அடியில் நம்மளை உரசுவோம். நானும் யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய கேரக்டர் என்ன ஆண்டவர்? என்ன ஆமா மாதிரி இருக்கா? சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, என்னாம மாதிரி இருந்துச்சுன்னா என்னை பார்க்கறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க மக்கோதோனியாவில இருந்து அவனை யார் வர வச்சதுன்னு நினைக்கிறீங்க? தீமோத்தேயுவை பாப்பா கொஞ்சம் இளைஞன், டிமிட், அதாவது பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன் அல்ல. ஆனா நீ வாப்பா, கூட வாப்பா, நீ இருக்கணும்பா.
ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 21வது வருஷம் பாருங்க. கொலீக், என்னுடைய உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தானாகிய, நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி எழுதாது பாருங்க. என் இனத்தாள்னா சொந்தக்காரன்னு எடுத்துக்கலாம், சொந்தக்காரன்னு வச்சுங்க. எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதுறாரு, என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயு. அப்புறம் என் இனத்தானாகிய லோகிக்கும் பவுலுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு என்ன? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. அவன் சொந்தக்காரன், அவ்வளவுதான். அவன் ஏன் சொந்தக்காரன். இது ரெண்டும் புரிஞ்சாதான் உடன் வேலையாளுங்கிறது புரியும். ரைட், வாசிமா. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தானாகிய லூகியும் உங்களை என்ன பண்றாங்க கவனிங்க. நல்லா பைபிள் படிக்கணும் பாருங்க. லூகி அவன் பேரு. லூகியை பத்தி சொல்லும் பொழுது அவனும் சர்ச்சைக்கு வரான்ப்பா. யாரு தான் அவன்? என்னத்தான் அவனும் என்ன பண்றான்? சர்ச்சைக்கு வரலாம். ஆனா என் உடன் வேலையால் யாரு? தீமோத்தேயு. புரியுதா? என் உடன் வேலையால் யாரு? கவனிங்க. ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன்கிட்ட இருந்து ஞானத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல ஒரு கிறிஸ்தவன் இன்னொருவர்கிட்ட இருந்து ஆன்மீக நன்மைகளை என்ன பண்ணலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவன்கிட்ட இருந்து ஆண்டவருடைய அன்பை, கரிசனையை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? அவனோட்டு இருந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா பவுல்கிட்ட தீமோத்தேயுட்ட இருந்த சிறப்பான குணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வேலையில நான் என்ன பண்றேன்? பங்கு பெறுகிறேன். உன்னுடைய வேலையில என்ன பண்றேன்? லூகி இனத்தான் தான், ஆனா அவன் இனத்தான் தான், அவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா பவுலனுடைய வேலையிலே பங்கு பெற்றது யாரு? நல்லா புரிஞ்சுக்கணும். பவுலுடைய வேலையில பங்கு பெற்றது யாரு? பவுலனுடைய ஞானத்திலே பங்கு பெற்றானா? அவன் பங்கு பெற்றான். பவுலனுடைய போதகத்திலே பங்கு பெற்றானா? ஆன்மீக நன்மைகளிலே பங்கடைந்தானா? ஆனா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, என் வேலையை அவன் வாங்கிட்டான்பா, என் உடன் வேலையால். அதாவது என் கூட சேர்ந்து என்ன செய்யறான்? இங்க வாசிக்கும் பொழுது கிரேக்க மொழிபெயர்ப்பனா லேபர், உடல் ரீதியாக என் வேலையை என்ன பண்றான்? மைக்கை ஷேர் பண்ணல, ரெப்புடேஷன் என்ன பண்ணல, ஷேர் பண்ணல, மைக்கை ஷேர் பண்ணல, என்னுடைய உடல் வேலையை என்ன பண்றான்? அதுல என்ன பண்றான்? பங்கு பெற்றான். ஆனா லூர்து சொல்லும்போது அவன் இனத்தான். அவன் யாரு? என் இனத்தான். இப்ப யாரு? அப்ப தீமோத்தேயுக்குள்ள இருந்த கேரக்டர் என்ன? லூர்து அவர் என்ன? அவர் பேர் என்னங்க? லூயி. அவர் பேர் நுழைய மாட்டேங்குது. ஏன் நுழைய மாட்டேங்குதுன்னா இன்கன்சிஸ்டன்ட். தீமோத்தேயு பதிஞ்ச அளவுக்கு யார் பதிய மாட்டேங்கிறாரு? லூதி. நியாயமா பவுலனுடைய சொந்தக்காரன் பேரை தானே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா வரல பாருங்க, லூயி. அப்ப தீமோத்தேயு என்ன நினைக்கல அப்படின்னா, லூயி செய்யட்டுமே. லூயி யாரு? இனத்தான். கவனிங்க, போதிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு வேற எந்த டென்ஷனும் கிடையாது. சப்ஜெக்டோட சப்ஜெக்டா வருது. தீமோத்தேயு யாரு? உடன் வேலையா. நான் ஒரு கவனிங்க, நீங்களும் நானும் உடன் வேலையாகும். நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, நீங்க எந்த சபைக்கு போனாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று உங்களுடைய உழைப்பை என்ன பண்ணலாம் தர்றவங்களா நீங்க இருக்கும். நான் இந்த சபையை மனதில் வச்சு பேசல. இதற்கு யார் சாட்சி தெரியுமா? கர்த்தரே சாட்சி. எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. உங்களுக்கு போதிக்கிறத தவிர பவுல் சொல்றான், நான் ஏதாவது உங்கள்கிட்ட எதிர்பார்த்து போதிக்கிறேன்னா கிடையவே கிடையாது. யார் சாட்சி? நான் இப்படி நடக்க வேண்டும் என்று இதை சொல்லுகிறேன்னா பவுல் சொல்றாரு, நான் இப்படி நடக்கணும், இதெல்லாம் எனக்கு நடக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், நான் கிடையாது. கவனிங்க, நீங்க ஒரு சபையிலே அங்கம் வகிப்பீர்கள் என்று சொன்னால் காசு கொடுத்துடலாம். காசு என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். ஆனால் நீங்க
நானும் தேவ ராஜ்யத்திற்கென்று நம்ம என்ன பண்ணோம்? லூயி செய்வான் அப்படின்னு என்ன பண்ணல, தீமோத்தேயு விடலை. கவனிங்க, ஃபர்ஸ்ட் எழுதும் பொழுது ப்ரியாரிட்டி யாரு? தீமோத்தேயு. ப்ரியாரிட்டி யாரு? என் உடல் வேலையாளுங்கிறது நான் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? என் உடன் வேலையாளுங்கிறது, என்னுடைய உடன் ஊழியன் அல்ல, உடன் வேலையாள். என் வேலை என்ன பண்ணான்? ஷேர் பண்ணிட்டான். பாலியற்பெல்லாம் பார்த்து சொல்கிறேன். நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது, நான் இந்த காலகட்டங்கள்லாம் போதிக்க ரொம்ப முக்கியம். நான் அப்படி சொன்னேன்னா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு உதவும், கண்டிப்பாக உதவும். நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது 2 கேட்டகரி எப்பயுமே இருப்பாங்க. ஒரு 15 பசங்க இருந்தோம்னா அதில் 2 கேட்டகரி இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடுறதுக்கு அடிச்சுக்குவாங்க. நான் என்ன பண்ணுறேன் பாடுறேன். யாரு காணிக்க பாட்டு பாடுறது, அது ஒரு பெரிய இதாக இருக்கும். நம்ம ஆனால் பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ் அவருடைய லீடர்ஷிப் வந்து பயங்கரமான லீடர்ஷிப். அது அப்படி யாரும் இருந்ததில்லை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரு காணிக்க பாட்டு பாடுறது, யாரு, அதாவது முன்னிலையிலிருந்து யார் வேலை பார்க்கறது, பேனர் ஒர்க்கும்பாங்க. அதாவது இந்த வேலை பார்த்தோன்னா இந்த வேலையை நான் தான் செஞ்சேங்கிறது தெரியும். அந்த மாதிரி பேனர் ஒர்க்கும்பாங்க, அல்லது ஸ்டேஜ் ஒர்க்கும்பாங்க, அல்லது ஆன் ஒர்க்கும்பாங்க, ஸ்க்ரீன் ஒர்க்கும்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வேலையை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு. அப்பா நல்லா பாடுறப்பா, நல்ல ஒரு செய்தி எடுத்தப்பா, அந்த மாதிரி வேலைகள். அப்படி செய்யறதுக்கு சிலர் முன் வருவாங்க. யாரு இப்போ அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சபையில் ஒரு வேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பாடல் பாடுவதுக்கோ நான் தான் கூட்டுவேன் அப்படின்னு யாராவது சபையில் அடிச்சுட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த சபையிலுமே பார்க்க முடியாது. நான் தான் குப்பையை அள்ளுவேன் அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்தது கிடையாது. நான் அதனால தான் சொல்கிறேன், ஃபார்ச்சுனேட்லி நான் ஊழியர் செஞ்ச நாட்கள் அதை பார்த்துருக்கேன். அவனுக்கு என்னன்னா 2 கேட்டகரி இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? செய்தி முடிச்சிச்சு. 2 கேட்டகரியில் கொஞ்சம் உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலை அப்படின்னா டக்குன்னு காணா போயிடுவாங்க. ஏதாவது சாக்கு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவனை வந்து, அதாவது இந்த மாதிரி 10 சபைகளை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணது ஒரு ஆள் போதும், அது ஒரு இது கிடையாது. ஆனால் கமிட்மெண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண பேசிட்டு இருக்கேன்? கமிட்மெண்ட். திடீர்னு காணா போயிடுவாங்க ஒரு கேட்டகரி, ஒரு சின்ன கேட்டகரி இருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாக இருப்பாங்க, வாங்க தூக்குவோம் செய்வோம் அப்படின்னு. மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு சபைக்கு போவீங்க என்று சொன்னால் உங்கள் உடல் உழைப்பை தருவதற்கு நீங்கள் யோசிக்கல அப்படின்னா நீங்கள் யாரு? தீமோத்தேயு. நீங்கள் யாரு? தீமோத்தேயு. ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடுவோம். 3 காரியம். குட் ரெப்புடேஷன். தீமோத்தேயுக்குள்ள இருந்த பண்பு என்ன? நற்சாட்சி. அப்படி யாரும் இல்லைங்க, அப்படி யாரும் என்னை பற்றி சொன்னது கிடையாது, அப்படி கேள்விப்பட்டது கிடையாது, யாருமே அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கேட்டகரி, இன்னொரு டேபிளில் தான் நான் இருக்கணும். 2ல் ஏதாவது ஒன்றில் இருக்கணும். நம்பர் 2 என்ன சொன்னேன்? என்னங்க? சப்போர்ட்டிவ். சூப்பர். பார்க்கும் பொழுதே பெரிய பணங்காசு இல்லை, அவன் இளைஞன், பெரிய திறமைசாலி கிடையாது. ஆனால் அவனை பார்க்கும்போது யாருக்கு தெரியாது, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த கேரக்டர், அவனுக்குள்ளே இருந்த, அப்படி யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா என்ன? முதல் வருஷம் திடனற்று போக போனாரு, வார்த்தையால் என்ன பண்ணாங்க? 3வதாக யோசிச்சோம். தீமோத்தேயு யார்? உடன் வேலையா? தீமோத்தேயு அந்த இடத்துல கவனிங்க, சகோதரன்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் சில இடங்கள்ல வேற வேற மாதிரி டைட்டில் கொடுக்குறாரு, அதை நிறைய சொல்லியிருக்கலாம். ஆனால் என் உடன் வேலையா? ஏன்னா ரோமர்ல இது எழுதும் பொழுது பவுல் அதை உணர்ந்தார். பவுல் என்ன பண்றாரு? அதை கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.